வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜீவ அப்பம் நானே என்ற ஒரு வசனத்தின் அடிப்படையில் தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேயா கடற்கரையோரம் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை தேடி ஓடினார்கள். முந்தின நாள் அவர்கள் இயேசுவின் கரங்களால் 5 அப்பங்கள் 5000 பேருக்கு பெருகிய அந்த பிரம்மாண்ட அற்புதத்தை கண்டு வயிறார புசித்திருந்தார்கள். மறுநாளும் அதே போல உணவு கிடைக்கும் என்று தேடி வந்த அந்த மக்களிடம் இயேசு சரீர உணவை பற்றி பேசவில்லை. மாறாக அவர்களுடைய தலைமுறையே மாற்றப் போகும் ஒரு உன்னத ஆன்மீக சத்தியத்தை பேசினார். அதுதான் ஜீவ அப்பம் நானே என்ற பிரகடனம். வாருங்கள், அந்த ஆழமான வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அன்றாட தேவைகள் பல உண்டு. அதில் மிக முக்கியமானது பசியும் தாகமும். ஒருவேளை உணவு நம் சரீரத்தின் பசியை போக்கலாம், ஆனால் நம் ஆத்மாவின் பசி, நம் வாழ்வின் வெறுமை, இதோ மனுக்குலத்தின் ஆன்மீக பசியை தீர்க்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேயாவின் கடற்கரையோரம் ஒரு உன்னத சத்தம் ஒலித்தது. அதுதான் ஜீவ அப்பம் நானே என்ற இயேசுவின் வாக்குறுதி. பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு மிக தெளிவாக கூறுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்றார். ஆமாம், இந்த உலகத்தின் உணவுகள் தரும் திருப்தி தற்காலிகமானது. காலையில் சாப்பிட்டால் மதியமே மீண்டும் பசிக்க தொடங்கிவிடும். ஆனால் இயேசு என்ற ஜீவ அப்பத்தை நோக்கி எவர் வருகிறார்களோ அவருடைய ஆத்துமா ஒருபோதும் பசி அடைவதில்லை. அவரிடத்தில் முழு விசுவாசத்தோடு சரண் அடைகிறவனுடைய ஆன்மீக தாகம் என்றென்றைக்குமாக தீர்க்கப்படுகிறது. இயேசு இந்த சத்தியத்தை இன்னும் ஆழமாக மக்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறார். அதே அதிகாரத்தில் 47 முதல் 50 வரையிலான வசனங்களில் அவர் தொடர்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்தபோது தேவன் அவர்களுக்கு மன்னா என்னும் அற்புத உணவை வானத்திலிருந்து தந்தார். அது உடலின் பசியை போக்கியது உண்மைதான். ஆனால் அதை ஆவலோடு புசித்த முன்னோர்களும் ஒரு நாள் மரித்து போனார்கள். அந்த மன்னா தற்காலிக ஜீவனையே தந்தது. ஆனால் பிதாவாகிய தேவன் உலகிற்கு அனுப்பிய உண்மையான வானத்து அப்பம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த அப்பத்தை விசுவாசத்தோடு ஏற்கும் எவனுக்கும் மரணமில்லா நித்திய ஜீவன் பரிசாக கிடைக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் 51ஆம் வசனத்தில் இயேசு நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று மீண்டும் ஆணித்தரமாக முழங்குகிறார். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு இயக்கத்தில் ஆன்மீக பசியில் தவித்துக் கொண்டிருக்கிறதா? உலக காரியங்கள் உங்களை இன்னும் தாகமுள்ளவர்களாக மாற்றுகிறதா? இதோ ஜீவ அப்பமாகிய இயேசு உங்களை அழைக்கிறார். அவரிடம் வாருங்கள், உங்கள் விசுவாச கரங்களை நீட்டுங்கள். ஒரு காலும் பசியடையாத, ஒருபோதும் தாகமடையாத அந்த நித்திய ஜீவனின் திருப்தியை இன்றே உங்கள் இதயத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்றதான எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கோடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். காலையில் தோன்றி மாலையில் மறைந்து போகும் உலக ஆசீர்வாதங்களை தேடி அழைந்த எங்களை மறுபடியும் உமது வார்த்தையார் என்று தேற்றியதற்காய் நன்றி. இதோ ஜீவ அப்பம் நானே என்று நீர் கொடுத்த உன்னத வாக்குறுதிக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உலக காரியங்களால் எங்கள் இதயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், ஏமாற்றங்கள், ஆன்மீக பசிகள் மற்றும் தனிமையின் இயக்கங்கள் யாவையும் உமது பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் இப்பொழுது நிரப்புவீராக. வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமாகிய உம்மை எங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உம்மிடத்தில் வருகிற எவனும் ஒரு காலம் பசியடையான் என்ற வார்த்தையின்படி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆன்மீக தாகத்தையும் தீர்த்து நித்திய ஜீவனின் திருப்தியால் நிரப்புவீராக. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்பரும் ராஜனுமான இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அல்ல பிதாவே. ஆமென்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.